இந்த திருவள்ளூர் நீதிமன்றம் கொடுத்திருக்க தண்டனைக்கு முழு வெற்றிக்கு காரணம் யாருன்னா ஊடகம் தான். யூடியூப் சேனல், பிரஸ்ஸுங்க இதுதான். இது அரசுக்கு கொடுத்த நெருக்கடியில தான் அரசு வந்து உடனே 6 மாசத்துக்குள்ளே அதாவது ஜூலை மாதம் நடக்குது. இந்த சம்பவத்தில் உடனே குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு, இந்த குற்றவாளியை உடனே எஃப்ஐஆர் போட்டு, சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே இந்த தண்டனைன்றது வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஃபோக்சோ சட்டத்தின் கீழ அது கிடையாது. என்னன்னா, ஒரு திருவள்ளூர்ல அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பள்ளி மாணவி தனியா ரோட்ல நடந்து போயிட்டுருக்கு. அப்ப அந்த இடத்துல அடையாளம் தெரியாத நபர், அசாம் மாநிலத்தை சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா என்ற நபர். அந்த நபர் என்ன பண்றான், அந்த குழந்தை பின்னாடியே நடந்து போயிட்டு, அந்த குழந்தைய டக்குன்னு தூக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு காட்டு பகுதிக்கு இட்டுட்டு போறான். இப்ப என்ன நம்ம சொல்லணும்னா, ஒரு பள்ளியிலேருந்து குழந்தை வருது, ஒரு கல்லூரியிலேருந்து ஒரு பெண்கள் வராங்கன்றப்போ, அந்த இடத்துல ரோந்து பணியில காவல்துறை ஏன் இல்லன்ற கேள்வி ஒரு கொஸ்டின். ஏன்னா, இப்போ ஒரு ஏரியால குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு மேல ஒரு 1/2 அன் ஹவரோ இல்ல ஒரு 1 ஹவரோ பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் சுத்துறாங்கன்னா, ஏன் காவல்துறை அந்த நபர் மீது ஏன் எடுக்கல? ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் பண்ணிட்டோம். அவன் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் சுத்திட்டு இருக்கான். அப்ப என்னன்னா, காவல்துறை தன்னுடைய ரோந்து பணியில இதுபோல நபர்கள பிடிக்காம, சந்தேகத்தின் பேர்ல இதுபோல நபர்கள பிடிச்சு செக்ஷன் 41 படி இவங்களெல்லாம் இட்டுன்னு போய் இவங்கலாம் எந்த ஊரு? ஏன் இங்க சுத்துறாங்க? இதுபோல சைக்கோ நாய்ங்கள்லாம் ஏன் அந்தந்த மாவட்டத்தில சுத்துறாங்கன்றத கண்காணிக்கணும்.